1990s அமெரிக்கால ஒரு பெரிய சீரியல் கில்லரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். அந்த நேரத்துல இப்படியும் கூடயா ஒரு ஆளால கொலை பண்ண முடியும்னு அங்க உள்ள ஆளுங்க நினைச்சாங்க. சீரியல் கில்லர் கொலை பண்ண மெத்தட் இப்படி இந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணாங்க, போலீஸ் இத பத்தி கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு உள்ள ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம வந்து டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். சோ அவர் பேர் தான் ஜான். இவங்களுக்கு வந்து சிப்லிங்ஸ் 8 பேர் இருக்காங்க. இவங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. சோ சிங்கிள் பேரண்டா அவங்க அம்மா வந்து இவங்க 8 பேரை வளர்க்கறது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இந்த காலத்துல ஒரு 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து லோன் எல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அந்த காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் வேலையா தான் இருக்கும். 4-5 வேலை தொடர்ந்து பண்ணுவாங்க. காலையில இருந்து ஏதாவது ஹோட்டல்ல நிப்பாங்க, அதே மாதிரி நைட் வந்து ஏதாவது செக்யூரிட்டி கார்டு அந்த மாதிரி ஃபுல் நேரமுமே பிஸியா தான் இருப்பாங்க. நைட்டு மட்டும் தான் தூங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பிஸியா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அவனை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6 அடி 500 பவுண்ட்ஸ் இருப்பாங்க. சோ நல்ல வெயிட்டா தான் இருக்காரு. சோ இவர் வந்து ஆர்மிக்கு அப்ளை பண்ணி சோல்ஜர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. அதே மாதிரி அதுவும் கிடைச்சிருக்கு. இவங்க 1994 வந்து ஆர்மிக்கு போறாரு. சோ அங்க அவர் முதல் தடவை ட்ரக்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ அங்க இருந்துதான் அந்த பழக்கம் வந்து தொடங்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட இருக்கும் போதுலாம் இல்ல, அவங்க அம்மா கூட இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து ரொம்பவே கேர் பண்ணாம தான் இருக்காரு. சோ ஆர்மிக்கு வந்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மா வந்து கால் பண்ணாலும் அவங்க வந்து போன் எடுக்காம தான் இருக்காரு. சோ கால் பண்ணி போன் எடுத்தாலுமே நல்லா பேச மாட்டாரு. கொஞ்ச நேரம் பேசி டக்குன்னு வச்சிருவாரு. அப்படி அவங்க அம்மா வந்து ரொம்பவே கண்டுக்காம தான் இருந்தாரு. அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு ட்ரக்கெல்லாம் ஓட்டி தான் அவனை வந்து இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு வந்து அந்த நன்றி கடனே இல்லை. சோ இப்படி ஆர்மிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சிப்லிங்ஸ் எல்லாம் பார்க்காம அப்படிதான் வளர்றான். அங்க போய் இந்த மாதிரி ட்ரக் அடிஷன் அப்படி கெட்ட பழக்கத்தை எல்லாம் பழகிட்டு திருப்பி வரான். 1994 வந்து இவன் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அவளும் இதே மாதிரி கொஞ்சம் ட்ரக் அடிக்தான். சோ அடிக்ட் சேமா இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சு லவ் பண்றாங்க. லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவ பிரெக்னன்ட் வரான். பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இவன் லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் போகுது. அவங்க அம்மா ட்ரக் ஓட்டி இவனை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்ப அவன் ட்ரக் ஓட்டி இவன் பிள்ளைய கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க ஃபேமிலி வந்து ஃபைனா தான் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் வர. அவன் குழந்தையும் அவன் ஒய்ஃபையும் விட்டுட்டு தான் வேலைக்கு போவான். ட்ரக் எல்லாம் ஓட்டிட்டு வரும்போது நைட் ஆகும். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை பாக்குறான். ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்கறான். சோ இப்படி வேலை பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க 2 பேருமே காணும். அதாவது அந்த குழந்தையும் இல்ல, அவங்க ஒய்ஃபையும் காணும். சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நெய்பர்ஸ் கிட்ட எப்படியோ யார் மூலமாவும் தெரிஞ்சுக்கிறான் அவ ஒய்ஃப் வந்து அவ பாய் ஃப்ரெண்ட், அதாவது வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி போயிட்டா, குழந்தையை தூக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி. சோ இத கேட்ட உடனே ஜோனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்பவே கோபமும் வந்துச்சு. குழந்தை மேல ஜோனுக்கு வந்து ரொம்பவே பிரியம். அவனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய பண்ணிருக்கான். அந்த குழந்தைக்காக தான் இவன் வந்து வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டமும் பண்றான். ஆனா இப்ப வந்து குழந்தைய வந்து அவ தூக்கிட்டு போயிட்டா. சோ இதுக்கப்புறம் ஜான் யோசிச்சு இனி என்ன பண்ண முடியும், அவதான் போயிட்டால, இப்படியே மாத்திட்டு போயிட்டால, இனி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே மனசு உடைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல. திருப்பி போய் அவனை தேடுறதுக்கும் போல. சோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜானோட குழந்தை வந்து அந்த ஒய்ஃப் கூட தான் இருக்கு. இவங்க ஆனா டிவோர்ஸ் வாங்கல. சோ இப்படி இந்த ஒய்ஃப் கூட இருக்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் பாக்குறாளே தவிர இந்த குழந்தைய வந்து பாக்கணும் இல்ல. அந்த குழந்தை அழுதா கூட வந்து கண்டுக்கவே மாட்டா. இந்த மாதிரி இந்த குழந்தை அழுதா கூட பக்கத்துல நெய்பர்ஸ் யாராச்சும் வந்துதான் அந்த குழந்தைய பாப்பாங்க. சோ அப்படியே ஒரு நாள் வந்து நெய்பர்ஸ் சோஷியல் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இப்படி இந்த குழந்தையும் கொடுத்துடுறாங்க. இத கூட இந்த குழந்தைய கூட அவளால பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் மேல அப்போ ரொம்ப கோவம் வருது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், குழந்தைய வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவனும் தனியா தான் இருக்கான். இதுக்கப்புறம் இவன் வந்து கோர்ட்ல கேஸும் போடுறான். அதாவது குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸும் போடுறான். ஆனா அதுவுமே செல்லுபடியாக கடைசி வரைக்கும் குழந்தை வந்து அந்த சோசியல் சர்வீஸ் அந்த சென்டர் தான் இருந்திருக்கு. சோ குழந்தை அங்க வளருது, இவனுக்கு இங்க. இவன் வந்து இப்போ தனியா தான் இருக்கான், டிப்ரெஷனா இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது குடிச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பான். இந்த குடிச்ச காரணத்தினாலதான் ஒய்ஃப் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போனா. ஆனா அவனுக்கு வந்து அப்ப புரியல. ஏன்னா அப்ப வந்து இவன் ட்ரக்ஸ் குடிச்சான் அப்படின்னு சொல்லி போனதுக்கு வந்து அப்ப அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா இப்போ குழந்தைய கூட கண்டுக்காம ஒய்ஃப் போனதை நினைச்சுதான் இவனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. இவனுக்கு வந்த கோவத்துல என்ன பண்றான்னா அவ ஒய்ஃபும் அவ ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இவனும் பின்னாடி தொடர்ந்தே போறான். அவன் ட்ரக்ல எப்படியாவது அந்த காரை இடிச்சு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா போறான். ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கார் வந்து காணும். கோபத்துல இறங்கி கீழே வந்து கத்துறான்.
என்ன பண்ணன்னு தெரியல, ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப கோவம் அப்படின்னு தெரிஞ்சு சுத்தி முத்தி பாக்குறான். அவனுக்கே புரியுது எவ்வளவு கோவம் வருது. அங்க போய் பார்க்கும்போது ஒரு 4-5 ஹோம்லெஸ் பீப்புள் படுத்திருக்காங்க. அதுல ஒரு ஆளை எழுப்பிட்டு வரான். எழுப்பி வந்து அவனை அங்கேயே கண்ட துண்டமா வெட்டுறான். கையில ஒரு சுத்தியில வச்சுட்டு வெட்டி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி காட்டுலயும் தூக்கி போடுறான். அதாவது அவன் ஒய்ஃப் வந்து இந்த குழந்தைய விட்ட கோவத்துல, அது மாத்திரம் இல்லாம அந்த ஒய்ஃப் வந்து இவனை விட்டுட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட போன கோவத்துல, இவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்படி கொலை பண்ண தொடங்குறான். அதான் அவன் பண்ண முதல் கொலை. சோ அதே மாதிரி அங்கேயே ஒரு பொண்ணை பாக்குறான். அதே ஹோம்லெஸ் பீப்புள் ஒரு பொண்ணை பாக்குறா. திருப்பி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி பண்றான். முன்னாடி அந்த பொண்ணை ரேப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கொலை பண்ணி அதே மாதிரி கண்டம் துண்டமா வெட்டி காட்டுல போறான். இதே அடுத்த பொண்ணுக்கும் நடக்குது. அந்த நாள் நைட்டே 5 பேரை இதே மாதிரி கொலை பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் 2 வாரமா அங்க உள்ள நெய்பர்ஸ் எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க. இப்படி 5 பேர் காணுமே அப்படி இப்படின்னு பேசி கடைசியில இன்வெஸ்டிகேஷன்ல இது வந்து ஜான் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாதனால ஜோனை வந்து ரொம்ப நாள் ஜெயிலும் வைக்கல. 18 மாசத்துக்கு அப்புறமே ஜெயில இருந்து வரையும் செஞ்சிருக்கு. சோ அங்க உள்ள ஆளுங்கள ஹோம்லெஸ் பீப்புள், அதாவது கொன்னது எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புள் தான். அதனால அவங்களுக்கு கேக்குறதுக்கும் நாதி இல்லை. சோ இதே மாதிரி அந்த கோர்ட்ல கேஸும் நடந்துட்டு ஒரு 18 மாசத்துலயே அவனை வந்து வெளியவும் விட்டுறாங்க, எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால. கொஞ்ச நாள் போகுது, ஒய்ஃபும் இல்ல, குழந்தையும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிடுறான். வேலையும் இல்லை, இந்த நேரத்துல ட்ரக் இல்ல, வீடு இல்ல அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. கடைசியில அங்க சைட்ல ஒரு சின்ன ஏதோ மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் யோசிச்சுட்டு இருக்கான், ஏதாவது விற்கணும், ஏதாவது நமக்கு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன காரியங்கள், அதாவது பர்கர், பீஸா அந்த மாதிரி குட்டியா ஏதோ ஒண்ணு விற்கிறான். ஆனா அது வந்து அதிக பேர் வாங்க மாட்டேங்காங்க. பர்கர் பீஸா இல்ல, இது வந்து வேற ஏதோ ஒரு டைப். சோ அது வந்து வாங்க மாட்டேங்காங்க மக்கள். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் 2 பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறான். சோ அந்த ஃப்ரெண்டும் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்ல ஒரு பழக்கமும் வருது. பொண்ணுங்களை வந்து ஒரு நாள் இவன் வீட்டுக்கும் கூப்பிடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் முதல்ல, அதாவது 18 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹோம்லெஸ் பீப்புள் என்ன பண்ணானோ அதே மாதிரி இவங்களையும் கண்டம் துண்டமா வெட்டி ஒரு ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படி இறந்து போயிட்டாங்க. இதுவும் போலீஸ் கிட்ட போது அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் இவன் அதுக்கப்புறம் யோசிக்கிறான், இதுக்கப்புறம் இந்த ஃபுட், அதாவது இவன் விற்கிறது வந்து ஒழுங்கா செல் ஆக மாட்டேங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பர்கர் விற்கலான்னு யோசிக்கிறான். பர்கர் வந்து இந்த மாட்டுக்கறி, பன்னிக்கறி அதை தானே யூஸ் பண்ணுவாங்க. சோ இதே மாதிரி வந்து மனுஷ கறியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க, அதாவது அந்த 2 பொண்ணுங்களோட பாடியில இருந்து எடுத்த பார்ட் எல்லாம் எடுத்து அதை வந்து பர்கர்ல வச்சு செல் பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பரா செல் ஆகுது, நிறைய பேர் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் இஷ்டப்பட்டிருக்கு. ஏன்னா பன்னிக்கறியும் மனுஷ கறியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சோ எல்லாத்துக்குமே இஷ்டப்படுது. அவனோட சேல்ஸும் சூப்பரா போது, நிறைய பேர் வாங்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களோட பிரெயின், லிவர் அந்த மாதிரி இருக்கிற சில பார்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலயே, அதாவது அவங்க இருக்கிறாங்களா அது பக்கத்துலயே தோண்டி வச்சிட்டான். சோ இதே மாதிரி பர்கர் பிசினஸும் சூப்பரா போகுது, நிறைய பேர் வாங்குறாங்க, சேல்ஸ் எல்லாம் போகுது. 2 பேரோட, இந்த 2 பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் முடிய தொடங்குது. சோ மீட் வந்து முடியுது, அதாவது பர்கர் உள்ள வைக்கிற ஸ்டஃப் முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பர்கர் பிசினஸ் குறையுதே, அடுத்த ஆளு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கூட பேச தொடங்குறான். அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஃபாலோ பண்றான். சோ இதே மாதிரி அந்த பொண்ணு கூட பேசி திருப்பி நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஃப்ரெண்ட் ஆயிட்டு அந்த பொண்ணையும் இதே மாதிரி, அதாவது அந்த பொண்ணுங்களை மாதிரி வீட்டுக்கு கூப்பிடலாம். வீட்டுக்கு கூப்பிடும் போது இந்த பொண்ணு வருது. வந்துட்டு இவன் கூட பேசுறது அப்படின்னு கான்வர்சேஷனும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு, இதுதான் நடக்குது, இந்த கறியை வந்து அவன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மூலமா கண்டுபிடிச்சிருச்சு. அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிருச்சு. இத பார்த்த உடனே ஓடிடுச்சு வெளியே. நினைச்சானா இவ வந்து வேற எதுக்கோ வெளியே ஓடுறா அப்படின்னு நினைச்சான். ஆனா போய் இவ உடனே பண்ண ஒரு செயல் தான் அடுத்த கொலையை வந்து தடுத்து நிறுத்திச்சுனே சொல்லலாம். போன உடனே போலீஸ் கிட்டையும் சொல்லிடுறா. போலீஸ் வந்து டக்குன்னு வருது. ஜோனுக்கு ஷாக்கு, இவ வந்து சும்மா போனான்னு நினைச்சவே இப்படி சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அப்பதான் ஜோனுக்கு தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஃபுல் வீடியோ ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணும்போதுதான் சிங்க்ல பிளட், ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே அவனை அரெஸ்ட் பண்றாங்க. 2004ல இருந்தே இவன் வந்து ஜெயில தான் இருக்கான். சோ இதுதான் இவனோட கேஸ் டீடைல்ஸ். எப்படி வந்து யோசிச்சு, அதாவது இப்படி எல்லாம் பர்கர் வித்து சம்பாதிச்சிருக்கான்னு பாருங்க. இவனை இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமாவும் தோணுது. ஏன்னா முன்னாடி இருந்தே இவன் வந்து அவன் குழந்தைக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஆனா அவங்க அம்மா இவனை கவனிக்கும் போது இவன் அவங்க அம்மாவை கவனிக்கல. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து இவனை விட்டுட்டு போயிட்டு, அதே மாதிரி குழந்தையும் இவன்கிட்ட இல்ல. சோ இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் இந்த ஒரு கோவத்திலயும் தான் இவ்வளவு கொலையும் கண்டினியூஸா பண்ணிருக்கான். இப்ப வரைக்குமே இவன் வந்து ஜெயில தான் இருக்கான். மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.